ரகுபதி வணக்கம். அந்த காட்சிகளை விவரியுங்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் காந்தியவாதியுமான இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் அறியப்படக்கூடிய குமரி ஆனந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இவரது மறைவிற்கு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது உடலுக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னதாக மு.க. ஸ்டாலின், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அந்த அஞ்சலி செலுத்தியதை நாம் பார்த்து வந்தோம். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் கழக பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தற்போது அந்த அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதாவது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு வருகை தந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்னதாக வைகோ, கீரமணி, பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், மன்சூர் அலிகான், திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி தொடர்பாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று அவருக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். நன்றி ரகுபதி தகவல்களுக்கு. மதுரை அவனியாபுரத்தில் அரசு பேருந்து தரைப்பாலத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் 10 பயணிகள் காயமடைந்தனர்.